என் அன்பின் மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு காணொளியினூடான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கடந்த காணொளியின் தொடர்ச்சியாக கணக்கீட்டு சமன்பாடு அலகில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். அப்போ இந்த காணொளியானது நாங்கள் கணக்கீட்டு சமன்பாடு 2021 2022 ஆகிய இரண்டு பிரிவினர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் நாங்கள் இந்த வினாவிடை மாதிரி கொண்டு செல்கின்றோம் பிள்ளைகளே. அப்போ நாங்கள் இந்த காணொளி வகுப்பு நடக்கின்ற நேரத்தில் 2020ஆம் ஆண்டு இறுதி பரீட்சைகள் நடந்து முடிந்ததன் பின்னரான இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த 2020ஆம் ஆண்டு இறுதி பரீட்சை சம்பந்தமான சிறு விளக்கப்பாட்டுடன் பிள்ளைகளோட இந்த வினாவிடைகளை தொடரலாம் என ஆசைப்படுகின்றேன். அந்த அடிப்படையில் பகுதி ஒன்றில் கடந்த 2020ஆம் ஆண்டு கணக்கீடு சமன்பாடு சம்பந்தமான கேள்விகள் 5 கேள்விகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பகுதி 2இல் 3வது கேள்வியாக 40 புள்ளிகளுக்காக பகுதி 2 200 புள்ளிகளுக்கு திருத்தப்படும் இடத்து கடந்த காணொளியில் தெளிவுபடுத்துகின்றேன். 3வது கேள்வியாக 40 புள்ளிகளுக்கு கணக்கீடு சமன்பாடு என்ற அலகில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற இந்த அலகில் இருந்து கேள்வி வினா தொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அட்டவணையில் நீங்கள் பதிகின்ற விடயங்களாகவும் 2019 சாரலாகவும் அந்த வினாப்பத்திரம் அமைய பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஒரு வருமான கூற்று பிள்ளைகள்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. இப்போ 40 புள்ளிகள் அவர்கள் பறிப்பதற்கு எந்த சஞ்சலமும் சங்கடங்களும் அவர்களுக்கு கடந்த 2020 பரிசு எழுதுகின்ற அன்பின் மாணவ செல்வங்களுக்கு இடம்பெறாது. அந்த அடிப்படையில் அவர்களுக்குரிய விளக்கப்பாடு வழங்கப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அதே போல் நீங்களும் உங்களுடைய பரீட்சைகளில் உயர் புள்ளிகளை பெற வேணுமாக இருந்தால், நாங்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுப்பீர்களாக இருந்தால், எங்களுக்கு நீங்கள் விசுவாசம் இல்லாட்டாலும் எங்கள் வார்த்தைகளுக்கு விசுவாசமாக அர்த்தம் கொடுத்து தொழிற்படுவீர்களாக இருந்தால் நீங்களும் அந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்வீர்கள். மீண்டும் ஒரு சபதம் எடுத்து சொல்லுகின்றேன். 2021ஆம் ஆண்டு பரிசு எடுக்கின்ற மாணவர்களுக்கும் 40 புள்ளிகளுக்கு கணக்கீடு சமன்பாடு கட்டாயம் 3வது கேள்வியாக வரும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நான் சொல்லவில்லை, எங்களை சொல்லி பரீட்சை திணைக்களத்தை சேர்ந்த என் அன்பின் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் சொல்லப்பட்ட கருத்து. ஆகவே அவர்களின் வார்த்தைகளை நான் என்னூடாக தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். இதன் அடிப்படையில் இறுதி பரீட்சையில் 15 புள்ளிகள் இந்த அலகில் இருந்து எடுக்கப்படுகின்றது. அதற்காக என்னால் என்ற சேவையை இந்த நான் கல்வி டிவியினூடாக உங்களுக்கு வழங்குவதில் சந்தோஷம் அடைகின்றேன். 100 வடிவங்கள் கொண்ட வினாப்பத்திரங்களாக நாங்கள் இந்த பகுதிகளை தொடுத்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த காணொளியில் 25 வினாக்கள் வரையும் கதைத்துள்ளேன். சில மாணவர்கள் இந்த நம்பரில் தொடர்படுத்தி மேலதிக விளக்கப்பாட்டை கேட்டுக்கொண்டார்கள். அதே போல இன்றும் இந்த காணொளியை பார்க்கின்ற பிள்ளைகளும் சந்தேகங்கள் இருந்தால் என்னிடம் நீங்கள் நேரடியாக தொடர்படுத்தி அதுக்குரிய விளக்கத்தை மேலதிகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் சில மாணவர்களின் வினாக்கள் வித்தியாசமான ஒரு வழிகள் அமைகின்றது. ஒரு மாணவன் கேட்டிருந்தான் கடந்த காணொளியை பார்வையிட்ட பின்னர் யூடியூபில் அது தொடர்பான லாண்டிவின் பகுதியை பார்வையிட்ட பின்னர் எனக்கு கேள்வி தொடுத்திருந்தார். எனது நம்பர் 077 239 58 58. அந்த நம்பரை தொடர்படுத்த அவர் கேட்ட கேள்வி, சார், ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டின் நூலில் காசு பெறுவனவு நாளெடு, காசு கொடுப்பனவு நாளெடு, விற்பனை நாளெடு, கொள்வனவு நாளெடு, உட்திரும்பல் வெளித்திரும்பல் நாளெடுகள், சில்லறை காசு கொடுப்பனவு நாளெடு, பொது நாட்குறிப்பு இருக்கிற இடத்துல சார் நீங்கள் நாளெடு என்று சொல்லி படிப்பித்தீங்களே என்று கேட்டார்கள். நான் படிப்பிக்கவில்லை, சொன்னார்கள், படிப்பிக்க சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் நீங்கள் எடுத்து பாருங்கள் பிள்ளைகள். காசு பெறுவனவு நாளெடு, காசு கொடுப்பனவு நாளெடு, கொள்வனவு நாளெடு, இப்படித்தான் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடயங்கள் பிள்ளைகள் திரும்ப சொல்கிறேன். கால ஓட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற விடயங்களை மாற்றிக்கொள்ளல் வேண்டும். காசு கட்டுப்பாட்டு கணக்கென்று நாங்கள் படிப்பித்தோம். சில காலத்தின் பின்னர் பிள்ளைகளை குழப்பாதீங்கோ, காசு கணக்கென்று நீங்கள் படிப்பிக்கலாம் என்று சொன்னார்கள். அதை நான் பிள்ளைகளோடு தெளிவுபடுத்தினேன். சில பேர் இல்லை, காசு கட்டுப்பாட்டு கணக்கு தான் சரியான தமிழ்னு சொன்னார்கள். ஆதாரம் 2020 ஃபைனல் எக்ஸாம் பேப்பர். அதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வினாப்பத்திரத்தை எதிர்கொள்வதற்கு காசு கணக்குன்றே கேள்வி விழுந்திருக்கு. அவை நாங்கள் உங்களை சீர்படுத்துவதற்காகத்தான் இந்த தொழில் தொடங்கியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் எந்த கேள்விகளையும் கேட்டு படிக்கலாம். சொத்தின் பண்புகள் பகுதி ஒன்றில் 2020 கேட்கப்பட்டிருக்கு. புதிய மாற்றங்களோடு தான் இந்த வினாப்பத்திரங்கள் தொடுக்கப்பட்டிருக்கு. புதிய வினாக்களுக்குரிய விடைகளாக நீங்கள் வழங்க வேண்டும். எதிர்கால வள உட்பாய்ச்சல் என்று எழுதப்படுமாக இருந்தால் அதற்கு தவறு. சில ஆசிரியர்கள் அதையும் தெளிவுபடுத்தி இருக்கலாம். பல புத்தகங்களை உங்கள் முன் காட்டப்பட்டு அதெல்லாம் எங்களுக்கு தேவையற்றது, அவர்கள் அறிவு கூடியவர்களாக நாங்கள் கருதி கொள்ளலாம். அதற்காக நாங்கள் அறிவு குறைந்தவர்கள் அல்ல. பரீட்சை திணைக்களத்தோடு சேர்ந்து ஓடுகின்ற ஒரே ஒரு நபர் என்ற உங்கள்கிட்ட உசார் கருத்தோடு உங்களோட சந்திக்கின்றேன்.
அவர்கள் சொல்லப்பட்ட வசனங்கள் கால ஓட்டத்தில் எந்த மாற்றங்களை தருகின்றார்களோ அவர்களின் வளப்பாகிய நான் உங்களுக்கு அந்த புதிய மாற்றத்தை தந்து கொடுக்கின்றேன். ஆகவே சொத்தின் பண்பு நான் கடந்த காணொலியில் வழங்கினான். எனது அன்பின் மாணவ செல்வங்களுக்கு கொடுத்தனா அந்த 2 பண்பு தான் நீங்கள் எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். பகுதி 2 காசுப்பாய்ச்ச கூற்றில் வரிக்கு முள்ளாம் என்ற விடயம் இப்போது மாற்றப்பட்டு வரி வெட்டிகளுக்கு முள்ளாம் என்று பேசப்பட்டது. சில ஆசிரியர்களுக்கு பேர் சொல்ல விரும்பவில்லை, வரிக்கு முள்ளாம் என்று தான் போராடினார்கள். அல்ல, வரி வெட்டிகளுக்கு முள்ளாம் என்று தான் இந்த முறையும் திருத்தப்படும். 20 புள்ளிகளுக்குரிய வினாவாக அமைந்திருக்குது. ஆகவே சரியாக நாங்கள் இந்த பயணத்தை கொண்டு செல்வோம் பிள்ளைகள். அந்த அடிப்படையில் நாங்கள் கதைக்க வேண்டிய விடயத்தை சொல்லிக்கொண்டேன், வேகமாக சொல்லிக்கொண்டேன். ஆகவே சொல்லப்படுவது சரி. இது ஏதும் வேறுபட்ட வினாக்கள் நீங்கள் தொடுக்கப்படுமாக இருந்தால், கேட்கப்படுமாக இருந்தால் என்னுடன் எந்த நேரத்தில் நீங்கள் தொடர்படுத்தி கேட்டுக்கொள்ளலாம். சரி பிள்ளைகள், உரிய ஆதாரத்தோடு உங்களுக்குரிய விளக்கப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கும். நாங்கள் இதையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர்கள் மாற்றங்களை உள்வாங்கி தருகின்றார்கள். அந்த மாற்றங்களை முழுமையாக பெற்று அவர்கள் சார்பில் நான் உங்களுக்கு வழங்கிக் கொள்கின்றேன். இந்த அடிப்படையில் நாங்கள் 26வது கேள்வியை தரிசனம் செய்து கொள்கின்றோம். அந்த 26வது கேள்வியில் வியாபார வருமதியாளரிடமிருந்து 7500 ரூபா கழிவு நீக்கி 22,500 ரூபா பெறப்பட்டால் கணக்கீட்டு சமன்பாட்டின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் என்னென்று கேட்கிறாங்க. இப்போ கவனமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று பாருங்க பிள்ளைகள். 7500 ரூபா கழிவு நீக்கி 22,500 ரூபா பெறப்பட்டால் கணக்கீட்டு சமன்பாட்டில் ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கம் என்னென்று கேட்டால் ஒரு விடயத்தை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் கணக்கீட்டு சமன்பாட்டில் சொல்லப்படுகின்ற தாக்கம் சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மை என்ற விடயத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற விடயம் 7,500 ரூபா கொடுத்த கழிவுடன் 22,500 ரூபா காசு பெறப்பட்டால் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கும். நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். குறித்து கொண்டால் விட வரும் பிள்ளைகளுக்கு காசு 22,500 அதிகரிக்கும். கடன்பட்டோர் என்ற சொத்து 30,000 ரூபாவால் குறைவடையும். ஏனென்றால் 30,000க்கு தான் நாங்கள் 22,500 ரூபா பெற்றிருக்கிறோம். 7,500 ரூபா பிள்ளைகள் அனுமதிச்சிருக்கிறோம் கொடுத்த கழிவு. இது தேறிய லாபத்தை உதைக்கும், தேறிய லாபத்தை குறைக்கும், தேறிய லாபம் குறைய உரிமை குறையும். ஆகவே இதற்காக நாங்கள் வழங்க உள்ள விடை 26வது கேள்விக்காக 3வது விடையாக அமையும். சொத்து 7,500 ரூபாய் குறையும், உரிமை 7,500 ரூபாவால் குறையும் என்பது விடையாக அமையும். 27வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். கடன் விற்பனை 1,00,000 ரூபாய், அந்நேரத்தில் வியாபார கழிவு 20 வீதம் அனுமதித்த கழிவு சொல்லப்பட்டிருக்கு. அனுமதித்த கழிவு 10,000, பெறப்பட்ட தொகை இவை கணக்கீடு சமன்பாட்டின் மீது அனுமதித்த கழிவு 3,000, இவை கணக்கீடு சமன்பாட்டின் மீது ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கம் என்னென்று கேட்கிறாங்க. பிள்ளைகளுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். வியாபார கழிவு புத்தகத்தில் பதிவிடப்படாத கழிவு, வியாபார கழிவு புத்தகத்தில் பதிவிடப்படாத கழிவு பிள்ளைகள். ஆகவே இங்கே இடம்பெற்ற கடன் விற்பனை 1,00,000, அந்த நேரத்தில் வியாபார கழிவு 20 வீதம் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு தெரியும் கடன் விற்பனை எவ்வளவு தொகைக்கு இடம்பெற்றிருக்கும் என்று சொன்னால் 80,000 ரூபாவுக்கு கடன் விற்பனை இடம்பெற்றிருக்கும். வியாபார கழிவு என்பது பட்டியல் விலையிலிருந்து குறைத்து வழங்கப்படுகின்ற கழிவு. நீங்கள் ஒரு பொருளை வாங்குகின்ற போது அந்த பொருளுக்கு விலை குறையாதாண்டு நீங்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற விடை சரி இவ்வளவு ரூபாவை குறைச்சி விடுறேன் என்றால் அந்த குறைக்கப்படுகின்ற தொகைதான் பிள்ளைகள் வியாபார கழிவு. அது வியாபார நிறுவனங்களுக்கு நீங்கள் மறந்துடக்கூடாது, அது நட்டமல்ல. அது வியாபார நிறுவனத்துக்கு நட்டமல்ல. ஏன், அவன் ஏற்கனவே கொள்விலையோட குறிக்கப்பட்ட வித லாபத்தை வச்சுத்தான் விற்பனை விலை போட்டிருப்பான். உதாரணமாக நீங்கள் ஒரு பஞ்சாபியை கொள்வனவு செய்ய போறீர்களாக இருந்தால் பிள்ளைகள், அந்த பஞ்சாபியை விற்கின்ற அந்த புடவை கடைக்காரர் 6,000 ரூபாவுக்கு விலை குறிச்சிருக்கணும் என்றால் அந்த பஞ்சாபி அவன் 3,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். 3,000 ரூபாய் லாபம் வச்சு 6,000 ரூபாய் குறிச்சிருப்பான். நீங்கள் போறீங்க பஞ்சாபி என்ன விலை என்று கேட்க, அங்கே பஞ்சாபியில் விலை இருக்காது, புள்ளி இருக்கும். நீங்கள் பஞ்சாபியை தூக்கி பார்க்குறீங்க, என்ன தெரியுது, வியாபார புள்ளி என்ற ஒன்று அடிக்கப்பட்டிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன, நான் ஒரு நிறுவனத்தின் வியாபார புள்ளி, நாங்கள் தமிழை கொஞ்சம் இழந்து போனோம். இப்போ எல்லாம் ஆங்கில மோகத்தில் ஆங்கில எழுத்துக்கள் இருக்கு, இனிமேலுக்கு பாருங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் தமிழ் புள்ளிகளாக இருந்தது. நன்றி, மீண்டும் பெருக, சிவசுப்பிரமணியம், ஒரு 10 எழுத்து கொண்ட ஒரு தரவை வச்சுக்கொண்டு அவர்கள் அதை வச்சுக்கொண்டு புள்ளி குத்துவார்கள். இப்போ எல்லாம் ஆங்கில மோகம். நீங்கள் அத்தியாவசிய பொருட்கள் அல்ல, ஆடம்பர பொருட்கள், அழகு சாதன பொருட்களை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் புள்ளிகள் XY என்று போட்டு கீழே கோடு, குறுக்கால கோடு, மேல் கோடு, சைட் கோடு எல்லாம் போட்டு அது கடைக்காரருக்கு தான் தெரியும். அது வியாபார புள்ளி என்று சொல்லுவோம். அப்போ பஞ்சாபியை நீங்கள் பார்க்குறீங்க, பஞ்சாபி என்ன விலைன்னு கேட்க, அங்கே வேலை செய்கின்ற அண்ணா பஞ்சாபியை தாமான்னு சொல்லி போட்டு அவர் புள்ளியை பார்த்து சொல்லுவார், தங்கச்சி 6,000 ரூபாண்டு. ஆனால் 6,000 விற்பனை விலை. ஆனால் அந்த கடைக்கார முதலாளி 3,000 வாங்கி 3,000 ரூபா லாபம் வச்சு 6,000 ரூபா கொடுத்துருப்பான். நீங்கள் கணக்கீடு படிக்கிறபடியால் அதுக்கு என்ன நீங்கள் சந்தித்தபடியால் உடனே பேரம் பேசுவீங்க. எங்கிட்ட பாடம் பேரம் பேசும் பாடம். ஆனால் விலை குறையாதா, ஒரு பக்கத்து கடையில் இருக்குது விலை குறையாதா,
5000 போடலாமான்னு கேட்டால் அவன் சொல்லுவான், தங்கச்சி 5500 ரூபா தாமான்னு சொன்னான். பாருங்கள், பேரம்பேசியபடியெல்லாம் பிள்ளைக்கு 500 ரூபா லாபம். அந்த 500 ரூபாவைத்தான் நாங்கள் எங்கள்ட பாடத்தில் பேசுவது வியாபார கழிவு. வியாபார கழிவுக்கு புத்தகத்தில் பதிவில்லை. ஆகவே இங்கே 1 லட்சம் ரூபாய் விற்பனை விலையம்மா, 20 வித வியாபார கழிவம்மா, 20,000 ரூபாய் கழிச்சாச்சு, 80,000 ரூபாய் விற்பனை விலை. பாருங்க பிள்ளைகள், அனுமதித்த கழிவு 3000, 80,000க்கு பொருளை கடனுக்கு வித்திருக்கிறீங்க. சரியா? 3000 ரூபாய் அனுமதித்த கழிவு கழிவாக அனுமதித்துக் கொண்டு நீங்கள் பெறப்பட்டிருக்கிற தொகை எவ்வளவாக இருக்கும் என்றால் 77,000 ரூபாவாக இருக்கும். இவை கணக்கீட்டு சமன்பாட்டின் மீது ஏற்படுத்துகின்ற தாக்கம். பிள்ளைகளுக்கு தமிழ் விளங்கணும். இதில் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு சாராம்சத்தை வச்சு கொண்டு பார்க்கலாம். எவ்வளவு ரூபாவுக்காக எவ்வளவு பணம் பெறப்பட்டது, எவ்வளவு ரூபாவுக்காக எவ்வளவு பணம் பெறப்பட்டது. விற்கப்பட்ட விலையை முதல் முடிவெடுங்கள் பிள்ளைகள். 80,000, 3000 ரூபாவை கழிவா அனுமதித்துக் கொண்டு 77,000 ரூபாய் நாங்கள் பெறுறோம். காசு 77,000 கூடும், கடன்பட்டோர் 80,000 குறையும். 3000 ரூபாய் பிள்ளைகளுக்கு நட்டம். அது கொடுத்த கழிவு, அது செலவினம், அது தேறிய லாபத்தை குறைக்கும். தேறிய லாபம் குறைய உரிமையை குறைக்கும். எவ்வளவுத்தால் குறைக்கும்? 3000 குறைக்கும். மறந்துடக்கூடாது, 1 லட்சம் ரூபாய் கடன் விற்பனை அல்ல, 80,000 ரூபாய் கடன் விற்பனை. எவ்வளவு கழிவு அனுமதித்தது? 3000. எவ்வளவு காசு கிடைத்தது? 77,000. ஆகவே சொத்தும் உரிமையும் குறைகின்ற தொகை எவ்வளவுத்தால்? 3000. ஆகவே பிள்ளைகளில் போடப்பட்டிருக்கிற விடை பிள்ளைகளுக்கு தெரியும், 5வது விடையாக இது அமைஞ்சு கொள்ளும். அடுத்ததாக பார்க்கிறோம் 28வது கேள்வி. இது கடன் விற்பனையோட தொடர்படுத்தி கொண்டு போட்ட பிள்ளைகள். இப்ப நாங்கள் கடன் கொள்வனவோட தொடர்படுத்தி கொண்டு போட போறோம். கடன் கொள்வனவு 2 லட்சம் ரூபாய், அந்நேரத்தில் வியாபார கழிவு 25%, கிடைத்த கழிவு 5000, செலுத்தப்பட்ட தொகை. இவை கணக்கீடு சமன்பாட்டின் மீது ஏற்படுத்தப்படும் தாக்கம். நீங்க யோசிக்கலாம், சார் கொஞ்சம் வேகத்தை குறைச்சு கொண்டு ஓடலாம் தானே என்று யோசிக்கலாம். ஆனால் வேகம் விவேகம் ரெண்டும் சேர்ந்ததுதான் எங்கிட்ட பாடம். மற்ற 2 பாடத்திலும் நேரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மீதமாக இருக்கும். இது 3 மணித்தியாலம் ரீடிங் டைம், வாசிப்பு நேரம் 10 நிமிடம், இமிந்து பார்க்க கணக்கு செய்து முடிய பேப்பருக்கு கொடுக்க வேண்டியதாக போயிடும். சரியா சொல்ற வழி கவனமா இருக்கணும். வேகத்தோட நீங்கள் விவேகத்தை பயன்படுத்தி கொள்ள வேணும் பிள்ளைகள். பரிசை மண்டபம் பேப்பரை நேசிக்கிற இடமாக அமையணும், யோசிச்சு விட எழுதுவதாக இருக்கக்கூடாது பிள்ளைகள். ஆகவே எங்கேயும் நாங்கள் பேப்பரை சந்திச்சோன்னு நாங்கள் உஷாராக வந்துடுவோம். அதற்காகத்தான் நான் கொஞ்சம் உஷாராக பேசிக்கொண்டு போகின்றேன். சோர்ந்து போகின்றவர்களாக இருந்தால், சோர்வான பெறுபேறு தான் நீங்கள் எடுக்கிறார்களாக மாறுவீங்க. கொஞ்சம் உஷாராக உதறி ஓடிவீங்களாக இருந்தால் நாங்கள் ஏ எடுக்க மாட்டோம், A+ எடுத்துக்கொள்வோம். அப்ப இந்த அடிப்படையில் கடன் கொள்வனவு 2 லட்சம், வியாபார கழிவு 25%. அப்ப கடன் கொள்வனவு எவ்வளவு பிள்ளைக்கு தெரியும்? 2 லட்சத்தில் 25% 50,000. ஆகவே 1,50,000 ரூபாவுக்கு கடன் கொள்வனவு. அப்ப கடன் கொள்வனவால என்ன தாக்கம் என்று பிள்ளைக்கு தெரியும்? கிடைத்த கழிவு 5000, செலுத்தப்பட்ட தொகை. இவை கணக்கீட்டு சமன்பாட்டின் மீது ஏற்படுத்தும் தாக்கம். யோசிங்கோ, கடன் கொள்வனவு நடந்திருந்தால் அங்கே சரக்கு என்ற சொத்து அதிகரிக்கும் புள்ளிகள் 1,50,000. கடன் கொடுத்தோர் என்ற ஒரு பொறுப்பு அதிகரிக்கும் புள்ளிகள் 1,50,000. நாங்கள் கடன் கொடுத்தோர் என்று பேசுவோம். உங்களை பகுதி ஒன்றில் அவர்கள் கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் கடன் கொடுத்தோர் என்று நாட்குறிப்பு எழுதக்கூடாது தங்கச்சி. நீங்கள் எழுத வேண்டிய விடையடா தம்பி. உதாரணமாக கபிலிடம் கொள்வனவு என்று தரப்படுமாக இருந்தால் நீங்கள் அங்கே கொள்வனவு கணக்கு வரவு, கபில் கணக்கு செலவு என்று எழுதினால் புள்ளி இல்லை. ஏன் சார் புள்ளி இல்லை? நாங்கள் நபர் கணக்கை பற்றி நாங்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை. நாங்கள் வளர்ந்த, அதாவது பாரிய வியாபார நிறுவனத்துக்குத்தான் நாங்கள் கணக்கு செய்கிறோம். சின்ன நிறுவனங்களுக்கு நாங்கள் கணக்கு செய்வதில்லை. இப்ப நாங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டு கணக்கு முறைமையை பின்பற்றுகின்ற நிறுவனம். இந்த கட்டுப்பாட்டு கணக்கு முறைமையை பின்பற்றுகின்ற நிறுவனமாக இருந்தால் புள்ளிகள் அங்கே தனிநபர் கணக்கில் நாங்கள் பரிசமீதிக்கு கொண்டு போவதில்லை. நாங்கள் பேசைக்கு கடன் கொடுத்தோர் கடன்பட்டோர் என்று கதைக்கலாம். ஆனால் நாட்குறிப்பட்டு அவர்கள் கேட்பார்களாக இருந்தால் நீங்கள் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்று எழுத வேண்டும். மாறி கடன்பட்டோர் கணக்கு செலவென்று எழுதுவீர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு புள்ளி குறைப்பார்கள், வெட்டுவார்கள். ஆகவே திரும்ப சொல்றேன், நான் இங்க 2 லட்சம் ரூபாய் வியாபார கழிவு 25% என்றால் 1,50,000 பொருள் கொள்வனவு, 1,50,000 ரூபாய் பொருள் கொள்வனவு செய்வமாக இருந்தால் பிள்ளைகள் சரக்கு 1,50,000 அதிகரிக்கும்.
அதே வேளையில் கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு 1,50,000 அதிகரிக்கும். தொடர்ந்து பாருங்கொடிக்குள்ள 5,000 ரூபாய் கழிவோட நாங்கள் காசு கொடுக்கிறோம். எவ்வளவு காசு கொடுத்துருப்பீங்க? 1,40,45,000 கொடுத்துருப்பீங்க. காசு குறையுது 1,40,45,000. வங்கி கடனின் பகுதி மீட்பண்டா என்ன விளக்கம் பிள்ளைகள்? ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுத்து தீர்க்கிறார். பகுதி மீட்பு அவர் பெற்றிருக்கிற கடன் தொகையா இருக்கலாம். அதுல 25,000 ரூபாவை வங்கி கடனின் பகுதி மீட்புக்காக செலுத்துவாராக இருந்தார். சரி பிள்ளைகள், நாங்கள் இதுல 29வது கேள்வி. வைஷ்ணவி தர சொந்த நிதியிலிருந்து 25,000 ரூபாய் வங்கி கடனின் பகுதி மீட்புக்காக செலுத்துகிறார். பகுதி மீட்பு என்பது பெறப்பட்ட தொகையில் ஒரு குறிப்பிட்ட அளவை கொடுத்து தீர்க்கிறார் பிள்ளைகள். அதில் 25,000 வங்கி கடன் என்ற ஒரு பொறுப்பு குறையும். அதை நிறுவனம் கொடுத்திருந்தால் நிறுவனத்தின் காசு தான் வெளியேறும். ஆனால் இங்கே நிறுவனம் கொடுக்கல பிள்ளைகள். வைஷ்ணவி தன் சொந்த பணத்தை பயன்படுத்தி கொடுத்தபடியால பிள்ளைகளுக்கு தெரியும் அது அவருடைய மேலதிக மூலதனமாக நாங்கள் கருதி கொள்வோம். ஆகவே இதில் வரப்போற விடையடா பொறுப்பு குறையும், உரிமை அதிகரிக்கும் விடயமா நாங்கள் 2வது விடையை இதுக்குரிய விடையாக வழங்குவோம். வங்கி கடன் என்ற ஒரு பொறுப்பு குறையும். அடுத்த கட்டமாக வைஷ்ணவிக்கு நாங்கள் அவ்வளத்தையும் திருப்பி கொடுக்கணும். அது எந்த வகைக்கு போய் சேரும் என்றால் மேலதிக மூலதனம் என்ற ஒரு வகைக்கு சேரும். உரிமை அதிகரிக்கும். கடந்த காணொளியில் சொன்ன நான் சரியான தமிழ் உரிமையாண்மை அதிகரிக்கும் என்று சொல்லிக் கொள்கிறோம். மூலதனத்துக்கும் உரிமையாண்மைக்கும் மேலதிக மூலதனத்துக்கும் வித்தியாசம். ஒரு வியாபார நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட அன்று ஈடுபடுத்தப்படுவது மூலதனம். வியாபார நிறுவனம் தொடர்ந்து இயங்கி வருகின்ற காலத்தில் மேலதிகமாக போடப்படுவது மேலதிக மூலதனம் பிள்ளைகள். ஆகவே இதில் விடையடா பொறுப்பு குறையும், உரிமை அதிகரிக்கும் என்பதாக அமையும். 30வது கணக்கீட்டு சமன்பாட்டின் பெருமானத்தை மாற்றம் அடையாத கொடுக்கல் வாங்கல். கணக்கீட்டு சமன்பாட்டின் பெருமானத்தை மாற்றாத கொடுக்கல் வாங்கல். பாருங்க பிள்ளைகள், பெருமதியை மாற்றுவாத விடயம் எது? வியாபார கொடுக்குமதியாளருக்கு காசை கொடுத்தால் காசு என்ற சொத்து குறையுது. அப்ப சொத்து பக்கத்தில் மாற்றம் பெறுது. வியாபார கொடுக்குமதி என்ற ஒரு பொறுப்பு குறையுது. பொறுப்பு பக்கத்திலையும் மாற்றம் பெறுது. அப்ப அது சமன்பாட்டின் பெருமானத்தை மாற்றுகின்ற கொடுக்கல் வாங்கல். கேட்டது புள்ளிகள் மாற்றாத கொடுக்கல் வாங்கல், மாற்றம் அடையாத கொடுக்கல் வாங்கல். ஆகவே இது வராது. வியாபார கொடுக்குமதியாளருக்கு சரக்கு திருப்பி அனுப்புறோம் என்றால் வெளித்திரும்பல். வெளித்திரும்பலடா புள்ளிகள் சரக்கு குறைக்கும், சொத்து குறையும். வியாபார கொடுக்குமதி என்ற பொறுப்பு குறையும். வியாபார கொடுக்குமதி என்ற பொறுப்பு குறையும். மாற்றுகின்ற கொடுக்கல் வாங்கல் விடையாக இது வராது. வங்கியிலிருந்து கடனை பெற்றுக்கொண்டால் காசு வருது புள்ளிகள். காசு என்ற சொத்து அதிகரிக்குது. வங்கி கடன் என்ற பொறுப்பு அதிகரிக்குது. இது மாற்றம் அடையாத கொடுக்கல் வாங்கல் என்ற கேள்விக்கு விடையாக அமையாது. வியாபார மறுமதியாளர் சரக்கிருப்பினை நிறுவனத்துக்கு திருப்பி அனுப்பினால் உட்திரும்பல். நாங்கள் விற்ற பொருள், அதாவது கடனுக்கு விற்ற பொருள் நிறுவனத்துக்கு திரும்ப வருது. அதனால் சரக்கு அதிகரிக்குது. சரியோ, சரக்கு உயருது, சரக்கிருப்பு உயருது. மறுமதியாளர் வியாபார மறுமதிகள் குறைவடையுது. சொத்திலேயே அதிகரிப்பும் குறைவும். ஆகவே இதுதான் விடை. மாற்றமடையாத கொடுக்கல் வாங்கலாக அவர் கேட்கப்பட்டதுக்கு விடை 4வது. 5வது பொருந்தாத காரணம் வங்கி கடனின் பகுதி மீட்பு. வங்கி கடனின் பகுதி மீட்புக்காக நாங்கள் காசை கொடுத்தால் நிறுவனத்தை விட்டு காசு வெளியேறுது புள்ளிகள். காசு மீதி குறையும். அதே வேளையில் வங்கி கடன் என்ற ஒரு பொறுப்பும் குறையும். ஆகவே அது மாற்றுகின்ற கொடுக்கல் வாங்கலுக்குரிய விடை அமையும். ஆகவே விடை 4வதாக அமையும். நிறுவனத்துக்கு மறுமதியாளர் சரக்கிருப்ப நிறுவனத்துக்கு திருப்பி அனுப்பினால் அது கணக்கீட்டு சமன்பாட்டின் பெருமானத்தில் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் சொத்தில் அதிகரிப்பு, சொத்தில் குறைவாக இருக்கும். நீங்கள் படிக்க சொல்லி பார்க்கணும் பிள்ளைகள். சொத்து கூடி சொத்து குறையிறதுக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் சொல்லுவீங்க? சொத்து கூடி பொறுப்பு கூறுறதுக்கு என்ன சொல்லுவீங்களம்மா? சொத்து கூடி உரிமையாண்மை கூடுவதற்கு என்ன சொல்லுவீங்க? சொத்து குறைஞ்சு பொறுப்பு குறையிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? சொத்து குறைஞ்சு உரிமையாண்மை குறையிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? பொறுப்புலேயே அதிகரிப்பு, பொறுப்புலேயே குறைவுக்கு என்ன சொல்லுவீங்க? உரிமையாண்மை அதிகரித்து பொறுப்பு குறையிறதுக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் சொல்லுவீங்க? உரிமையாண்மை குறைந்து பொறுப்பு அதிகரிக்கிறதுக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் சொல்வீங்கலாம் பார்க்கணும். இப்போ நாங்கள் சொல்வது என்னென்னா, பொதியலோ பயிற்சியில் வெளியால் இங்கே எடுத்துகிட்டு போனாமா நேர கொண்டே பரிச்சை மண்டபத்தில் அதை பாவிப்பதாகத்தான் அமையும் பிள்ளைகள். அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆகவே அடுத்த விடயத்தை பாருங்க பிள்ளைகள். வணிகம் ஒன்றினால் சரக்குகள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டால் இதன் விளைவாக சரக்கை நாங்கள் கடனுக்கு கொள்வனவு செய்கிறோம். அதால என்ன நடக்கும் என்று கேட்கிறாங்க. சரக்கை கடனுக்கு வாங்குறதால என்ன நடக்கும்? சரக்கிருப்பண்ட சொத்து அதிகரிக்கும். வியாபார
கொடுக்குமதி என்ற பொறுப்பு அதிகரிக்கும். ஆகவே இதற்குரிய விடைப்புள்ளிகள் முதலாவதை பொருந்துது. சொத்துக்களும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். வணிகம் ஒன்றினால் சரக்கிருப்பு கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டால் அது கணக்கீடு சமன்பாட்டில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கேட்கிறான். சொத்துக்களும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். 32வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். நிறுவன கடன் கொடுத்தோருக்கு 2000 ரூபாய் பெறுமதியான பொருளை திருப்பி அனுப்புதல். நிறுவனம் கடன் கொடுத்தோனுக்கு 2000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை திருப்பி அனுப்புதல். இது ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்னன்னு கேட்கிறான். நிறுவனம் கடன் கொடுத்தோனுக்கு 2000 ரூபாய் பெறுமதியான பொருளை திருப்பி அனுப்பினால் பிள்ளைகளுக்கு தெரியும் என்ன திருப்பல்? வெளித்திரும்பல். வெளித்திரும்பலால் என்ன நடக்க போதென்றால் சரக்கிருப்பு குறையும். பிள்ளைகள் சரக்கிருப்பு குறையும். அதே நேரத்தில் பிள்ளைகள் கடன் கொடுத்தோனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் குறையும். கடன் கொடுத்தோருக்கு நிறுவனம் பொருளை திருப்பி அனுப்பினால் வெளித்திரும்பல். சரக்கிருப்பு 2000ஆல் குறைவடையும். கடன் கொடுத்தோரும் 2000 ரூபாவால் குறைவடையும். முதலாவதே விடை இருக்குது. நாங்கள் அங்கால மெனக்கெட தேவையில்லை. அடுத்த பாருங்க 33வது. அபி வணிகத்தில் 1/1/2020 இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்களின் 2 கொடுக்கல் வாங்கல் கீழே தரப்பட்டிருக்கு. காசு கொள்வனவு, கடன் கொள்வனவு. காசு கொள்வனவு, கடன் கொள்வனவு. கேள்வி என்ன? மேலே தரப்பட்ட கொடுக்கல் வாங்கலின் தாக்கத்தை சரியாக காட்டுகின்ற விடையை தெரிவு செய்க. சரியாக காட்டுகின்ற விடையை தெரிவு செய்யட்டாம். பிள்ளைகள் பாருங்க, காசுக்கு பொருளை கொள்வனவு செய்தால் விடைகளை பார்த்தீங்கன்னா சொத்து பொறுப்புலாம் நிற்குது, உரிமையாண்மைக்கு நிற்குது. ஃபைனலாக இறுதியாக வர கணக்கீடு சமன்பாட்டை தொடர்படுத்தி கொண்டு கேட்கிறான். அப்போ காசுக்கு பொருளை 40,000 ரூபாய் கொள்வனவு செய்தால் பிள்ளைகளுக்கு விளங்கணும் சொத்து 40,000ஆல் அதிகரித்து சொத்து 40,000ஆல் குறையும். அப்போ கணக்கீட்டு சமன்பாட்டில் எந்த விதமான தாக்கம் அந்த காசு கொள்வனவால வரையில. இப்போ கடன் கொள்வனவால என்ன நடக்க போதுன்னு நாங்கள் பார்க்குறமாக இருந்தால் கடன் கொள்வனவு 60,000, சரக்கு அதிகரிக்கும் 60,000ஆல், அதாவது சொத்து அதிகரிக்கும் 60,000ஆல். அதே வேளையில் கடன் கொடுத்தோர் என்ற ஒரு பொறுப்பும் 60,000ஆல் அதிகரிக்கும். சரக்கிருப்பு அதிகரிக்குது. பாருங்க பிள்ளைகள், காசு கொள்வனவால சொத்துல மட்டுமே ஏற்றத்தாழ்வு கூடல் குறைதல், ஆகவே சமன்பாட்டின் தாக்கம் இல்லை. ஆனால் கடன் கொள்வனவால என்ன நடக்கும் என்றால் சொத்து கடன் கொடுத்தோர் அதிகரிக்கும், சொத்து சரக்கிருப்பு அதிகரிக்கும், கடன் கொடுத்தோர் அதிகரிக்கும். அப்ப இதுல நீங்கள் பொருந்தக்கூடியதாக இருக்கிற விடப்புள்ளிகள் 2வது சொத்து அதிகரித்தல், பொறுப்பு அதிகரித்தல். எவ்வளவாம்? 60,000 ரூபாய் இருக்கும். தொகையை கவனமா பார்த்து கொள்ளணும். சில வழியில் சொத்து அதிகரித்தல் 40,000, பொறுப்பு அதிகரித்தல் 40,000 தந்துடுவான். இந்த காசு கொள்வனவால அல்ல, கடன் கொள்வனவால தான் சொத்துக்கள்ல பொறுப்புக்கள்ல மாற்றம் பெறும். ஓகே. 34வது விடயத்தை பாருங்க. உரிமையாண்மையின் சரியான தொடர்பு. உரிமையாண்மையின் சரியான தொடர்பு. உரிமையாண்மை என்றால் பிள்ளைகளுக்கு விளங்கும் மூலதனத்தோட தேறிய லாபத்தை கூட்டி பற்றை கழிப்பது. ஓகே. மூலதனத்திலிருந்து தேறிய நட்டத்தை கழிச்சு பற்றை கழிப்பது. ஓகே. மூலதனத்தோட மேலதிக மூலதனத்தை கூட்டி தேறிய லாபத்தை கூட்டி பற்றை கழிப்பது. ஓகே. மூலதனத்தோட மேலதிக மூலதனத்தை கூட்டி தேறிய நட்டத்தை கழிச்சு பற்றை கழிப்பது. ஓகே. மேற்கூறிய அனைத்தும் சரியானது. இதுல நாங்க சொல்லக்கூடிய பொருந்தக்கூடிய விடை எதென்றால் முதலாவதை பார்த்துட்டு கீறக்கூடாது. முதலாவதும் சரி, 2வதும் சரி, விடையம்மா 4மே சரி. ஆகவே விடை மேற்கூறிய அனைத்தும் சரியானது. விடை எத்தனையாவது விடையா இருக்கும்? 5வதாக இருக்கும். 35வது ஒருக்கா பாருங்க பிள்ளைகள். பின்வரும் கொடுக்கல் வாங்கலில் எந்த கொடுக்கல் வாங்கல் இருப்பினதும் தேறிய லாபத்தினதும் பெறுமதியில் மாற்றத்தை ஏற்படுத்தும்? இருப்பையும் தேறிய லாபத்தையும் மாற்றுகின்ற விடயம். இருப்பும் தேறிய லாபமும் மாற்றம் அடைகின்ற விடயம் எதென்று கேட்கிறான். முதலாவது, காப்புறுதி கட்டணம் 15,000 செலுத்தப்பட்டால் பிள்ளைகளுக்கு தெரியும் காசு குறையும், தேறிய லாபம் குறையும். ஆனால் இருப்பு வரவில்லை. ஆகவே இது விடை அல்ல. 15,000 ரூபாய் பெறுமதியான சரக்கு 25,000க்கு விற்பனை செய்யறோம் என்றால் சரக்கு 15,000ஆல குறையும்,
காசு 25,000 கூடும், தேறிய லாபம் 10,000 கூடும். இது விடை அல்ல. ஏனென்றால் இருப்பும் தேறியலாம், இதுக்கு காசு வந்தது, அவை விடையாக இது அமையாது. கடனுக்கு 12,000 ரூபாய் பெறுமதியான பண்டங்களை கொள்வனவு செய்தால் இருப்பு அதிகரிக்கும், அதே வேளையில் கடன் கொடுத்தோரும் 12,000 அதிகரிக்கும். தேறிய லாபம் மாற்றமடையல, ஆகவே இது விடை அல்ல. காசு செலுத்தி 10,000 ரூபாய் பெறுமதியான பண்டங்கள் கொள்வனவு செய்யப்பட்டால் சரக்கு அதிகரிக்கும் 10,000, காசு குறைவடையும் 10,000, தேறிய லாபம் பெறவில்லை, ஆகவே இது விடையாக இருக்காது. நிறுவனத்திலிருந்து 5,000 ரூபாய் கொள்விலையான பண்டங்கள் களவாடப்பட்டது என்று சொன்னான். சரக்கு குறையும் 5,000, களவு ஒரு நட்டம், தேறிய லாபத்தை தாக்கும், தேறிய லாபம் குறையும். ஆகவே விடப்புள்ளிகள் 5வது விடையாக இருக்கும். நிறுவனத்திலிருந்து 5,000 ரூபாய் கொள்விலையான பண்டங்கள் களவு போனால் தேறிய லாபமும் இருப்பும் மட்டும் மாற்றமடைவதாக இருக்கும். அடுத்த கேள்வி 36வது. பின்னரும் கொடுக்கல் வாங்கல்கள் டேனுசா வியாபார நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ளதாம். அதுல பிள்ளைகளுக்கு தரவு தந்துட்டு கேட்கிற விடயத்தை பாருங்க பிள்ளைகள். 31/3/2020 உள்ளவாறான டேனுசா வியாபாரத்தின் மேற்படி கொடுக்கல் வாங்கல்களின் தேறிய தாக்கத்தை காட்டும் கணக்கிட்டு சமன்பாடு. இவ்வளவு விடயத்தையும் செய்தலால இந்த டேனுசா வியாபார நிறுவனத்தின் கணக்கீட்டு சமன்பாட்டில் ஏற்படுற தாக்கம். நீங்கள் இதில் தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் டேட்டை கவனிக்கணும். 31/3/2020 பிள்ளைகளுக்கு 1 3 5 3 20 3 2 தாரான். இந்த 2 4 ஏற்பட்ட விடயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த 2 4 என்று சொல்லப்படுற விடயம் 4ஆம் மாதம் இடம்பெற்ற விடயம். உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி எப்ப கேட்கப்பட்டது என்றால் 31/3 கேட்கப்பட்ட விடயம். சும்மா எல்லா தரவையும் எடுத்து பதியக்கூடாது. கேட்ட கேள்விக்குத்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண பழகணும். சொல்றதை தெளிவா பிடிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். 2 4 வந்திருக்கு, கடைசி தரவு அம்முவுக்கு செலுத்த வேண்டிய தொகை கொடுத்து தீர்க்கப்பட்டது. அந்த தரவை நீங்க பார்க்க கூடாது. அப்ப நான் சொல்ற விடயத்தை நீங்கள் உங்களுடைய கோப்பியில குறிப்பு பேப்பர்ல நோட் பண்ணி கொள்வீங்க. சொத்து பொறுப்பு உரிமையாண்மை என்று கேட்கிறான். முதலாவது விடயத்தை பாருங்க. அம்முவிடம் இருந்து கடனுக்கு 1,50,000 ரூபாய் கிரியமான சரக்குகள் கொள்வனவு செய்யப்பட்டன்னு சொல்றான். 1,50,000 ரூபாய் கிரியமான சரக்குகளை அம்மு என்றது நபர்கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கினால் சொத்து அதிகரிக்கும் 1,50,000, பொறுப்பு அதிகரிக்கும் 1,50,000. பிள்ளைகள் சொல்ல வலிக்கிட்டு என்றால் சரக்கு 150 அதிகரிக்கும், ஆகவே சொத்து கிலோ சக 150. கடன் கொடுத்தோர் அதிகரிக்கும் பிள்ளைகள் 1,50,000, பொறுப்பு 1,50,000. ஆகவே தாக்கத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. அம்முவிடம் இருந்து கடனுக்கு 1,50,000 ரூபாய் கிரியமான சரக்குகள் கொள்வனவு செய்யப்பட்டால் சரக்கிருப்பண்ட சொத்து அதிகரிக்கும், அதே வேளையில கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு அதிகரிக்கும். ஓகே. 5 3 அம்முவுக்கு 30,000 ரூபாய் கிரியமான சரக்குகள் திருப்பி அனுப்பப்பட்டது. பலி திரும்பல். சரக்கு வெளியேறுது புள்ளிகள், சொத்து குறையுது 30,000. அதே வேளையில அம்முவுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் குறையும் 30,000. சொத்தும் பொறுப்பும் 30,000 மைனஸ் பண்ணுவோம். 23 1,00,000 கிரியமுடைய சரக்குகள் 160க்கு கடனுக்கு விற்கப்பட்டன. 1,00,000 ரூபாய் கிரியமான சரக்கை 160க்கு விற்கிறீங்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் தெளிவா இருக்கணும். 1,00,000 சரக்கு குறையும், சொத்து குறையும். 160 கடன் பட்டோர் உயரும், சொத்து கூடும். வித்தியாசம் 60,000 ரூபாய் தேறிய லாபத்தை கூட்டும், உரிமையாண்மையை கூட்டும். 23 10,000 ரூபாவான விற்பனை தரகு கொடுப்பனவு. விற்பனை தரக பிள்ளைகள் நாங்கள் காசாக கொடுத்திருக்கிறோம் என்றால் காசு வெளியேறுது, காசு மீது குறையுது. விற்பனை தரகு என்பது ஒரு செலவினம், அது தேறிய லாபத்தை குறைக்க, தேறிய லாபம் வந்து உரிமையாண்மையை குறைக்கும். நான் 2 4 விடயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி தெரியல. இந்த 2 4 ஏன் சொல்லவில்லை என்றால் கேட்கப்பட்ட கேள்வி 31/3/2020 கேட்கப்பட்ட விடயம். ஆகவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேளையில பிள்ளைகளுக்கு தரப்படுகின்ற விடை 3வது விடையாக அமையும்.
விடை மூன்றாவது விடையாக அமையும். சரி, அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லுகின்றோம். இந்த தொடர் கேள்வியாக 37வது கேள்வியை நாங்கள் பார்க்கிறோம். 37ல மேற்படி கொடுக்கல் வாங்கலின் காரணமாக டேனுசா வியாபாரத்தின் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மற்றும் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு ஆகிய மீதிகளில் ஏற்படுகின்ற தாக்கம். இவ்வளவு காலம் பஞ்சப்பட்ட விடயத்தை வச்சுக்கொண்டு உங்களோட கடன் கொடுத்தோர் எவ்வளவு கடன்பட்டோர் எவ்வளவுன்னு நீங்க பார்ப்பீங்களாக இருந்தால், தனிய கடன் கொடுத்தோரையும் கடன்பட்டோரையும் செப்பரேட் செய்து பார்ப்பீங்களாக இருந்தால், பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 1,20,000 கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 1,60,000 அமைகின்றது. ஆகவே அதற்குரிய விடை 4வது விடையாக அமையும். சரியா பிள்ளைகள்? நாங்கள் தொடர்ந்து வருகின்ற விடயத்தை தொடர்ந்து வருகின்ற காணொளியில் பிள்ளைகளுடன் சந்திக்கும் வரை, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஆசிரியர் தவா. நன்றி, வணக்கம்.